ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய்மீன் கருவாடு சம்பல். இது குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி செஞ்சுருந்தாங்கங்க. அவங்க நெத்திலி கருவாடு வச்சு செஞ்சுருந்தாங்க. நான் நெய்மீன் கருவாடு என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் நெய்மீன் கருவாடு எடுத்திருக்கேங்க. அந்த நெய்மீன் கருவாடை இது மாதிரி நான் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதை ஒரு 4-5 முறை நல்லா வெதுன்னு இருக்க சுடு தண்ணியில் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு சம்பல் ரெடி பண்ணிடலாம். ஒரு 4-5 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதோட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தேவைக்கு இருப்ப காரத்துக்கு இருப்ப ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. இதுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. குறைன்னு அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு புட்டு மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இதுக்கு டேஸ்ட்டே சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணோன்னா நமக்கு இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் இதையும் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா அரைஞ்சிருச்சு. இது மாதிரி திப்பியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சம்பல் புட்டு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுக்கு என்ன தாராளமாக விட்டோம்னா இது 4-5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்குமேவும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க வெளியில் வச்சுருந்தாலும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நெய்மீன் கருவாடை ஆட் பண்ணிக்கலாங்க. அவங்க நெத்திலி கருவாடு எடுத்திருந்ததுனால அதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம நெய்மீன் கருவாடு ஆட் பண்ணுறனால எண்ணெயிலேயே இது நல்லா மசிஞ்சிருங்க. எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு மசித்தோன்னா இது புட்டு மாதிரி நல்லா உதிர்ந்துடும். அதனால நம்ம இதை அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ இது நல்லா வெந்து அதுவே நல்லா உடஞ்சிருச்சு. நல்லா தூள் ஆகிடுச்சு. நம்ம இது மாதிரி நல்லா மஸ்து விட்டுட்டோன்னா நல்லா இந்த சம்பல் புட்டு மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சம்பளையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த சம்பல் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அந்த நம்ம கருவாடு சேர்க்குறனால அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் உப்பு ஆட் பண்ணவே இல்லைங்க. இந்த கருவாடுலேயே தேவையான அளவுக்கு உப்பு இருக்கிறதுனால இந்த கருவாடுக்கு நான் உப்பு ஆட் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மீன் எந்த அளவுக்கு சத்தோ அதே அளவுக்கு சத்து இந்த கருவாடுலேயும் இருக்குங்க. நம்ம மேக்ஸிமம் மீன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கருவாடு அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்க மாட்டோம். இந்த கருவாடு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குங்க. நமக்கு சளி பிடிச்சிருந்துச்சு, காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கருவாடு வச்சு கொடுத்தா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்புக்கு. அதே மாதிரி ஃபீட் பண்ணுற மதரும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இந்த இதை வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ பால் தாய்மார்களுக்கு சுரக்குங்க. இப்போ நமக்கு இந்த சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம இந்த சம்பலை சாப்பாட்டில் அப்படியே பிணைஞ்சும் சாப்பிடலாம். நான் இப்போ தக்காளி ரசம் வச்சுருக்கேங்க. தக்காளி ரசத்தை இந்த சாப்பாடில் ஊற்றிட்டு அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாங்க. இது டீத்துக்கு நம்ம போனுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ சத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.